தன்னை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டப்பட்டதாக ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார் அளித்திருக்கும் நிலையில் இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், இதுபோன்ற ஒரு புகார கொடுக்கப்பட்டிருக்கு, இதனுடைய பின்னணி என்ன? இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கு. காவல்துறை சம்பந்தப்பட்டது என்பது தொடர்பால இதற்காக ஒரு தனி டீம் அமைச்சு விசாரணை செய்வாங்களா? தன்னை உயிரோடு வைத்து எரித்து கொலை செய்ய சதி நடந்ததாக ஏடிஜிபி கல்பனா நாயக் ஐபிஎஸ் அதிகாரி டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் புகார் அளித்த விவகாரமானது தற்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி சென்னை எழும்பூரில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் அவரது அறையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்து தொடர்பாக எழும்பூர் போலீசார் அப்போதே வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில்தான் இந்த தீ விபத்து நடந்து 15 நாட்கள் கழித்து டிஜிபி சங்கர் ஜிவாலை நேரில் சந்தித்த ஏடிஜிபி கல்பனா நாயக் இந்த தீ விபத்தானது எதேச்சையாக நடந்ததல்ல, தன்னை உயிரோடு வைத்து எரித்து கொலை செய்வதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு தீ விபத்தாகும் என ஒரு பரபரப்பு புகாரை அவர் அளித்திருக்கிறார். இந்த புகார் தொடர்பான விவரங்கள் தற்போது வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலமாக நடத்தப்படும் காவல் உதவி ஆய்வாளர்கள் தேர்வின் போது முறைகேடு இடஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் தன்னை உயிரோடு வைத்து எரித்து கொலை செய்யப்பட்ட முயற்சி செய்ததாகவும், இந்த சம்பவத்தில் தான் அந்த ஜூலை 29ஆம் தேதி நான் அந்த அறையில் இல்லாததால் தன்னை எரித்து கொலை செய்வதற்காக அந்த தீ விபத்து திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் புகாரில் தெரிவித்திருந்தார். இந்த புகாரின் தகவல்கள் தற்போது வெளியான நிலையில் இதுகுறித்து தமிழக காவல்துறை இது தொடர்பாக விசாரிப்பதற்காக இந்த வழக்கானது சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு அது தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த தீ விபத்து தொடர்பான வழக்கு பதிவு விவரங்கள், அதாவது எஃப்ஐஆர் வெளியாகி தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அன்றைய தினம், அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் 4வது மாடியில் இருந்த அந்த கூடுதல் இயக்குனர் கல்பனா நாயக்கின் அறை முழுவதும் தீ விபத்துக்கு உள்ளாகி அதில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமாகி உள்ளது என எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 29ஆம் தேதி மதியம் 12 மணி அளவில் சீருடை பணியாளர் தேர்வாணைய அலுவலக கட்டிடத்தின் 4வது மாடியில் உள்ள கூடுதல் இயக்குனர் கல்பனா நாயக் ஐபிஎஸ் அறையில் மற்றும் அலுவலர்கள் அறையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த விபத்தில் 4 ஏசி, டிவி, சோபா, சேர், டேபிள்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் இந்த தீ விபத்தில் எரிந்து சாம்பலாகியுள்ளன எனவும் இந்த எஃப்ஐஆரில் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக எழும்பூர் போலீசார் இந்த தீ விபத்து தொடர்பாக பதியப்பட்ட எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காவல்துறை கூடுதல் இயக்குனர் கல்பனா நாயக் ஐபிஎஸ் அறை முழுவதும் தீயில் எரிந்து விட்டதாகவும் அவர்கள் எஃப்ஐஆரில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தீ விபத்து தொடர்பான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் எழும்பூர் போலீசார் எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தீ விபத்து தொடர்பாக காவல்துறை நிர்வாகம் கூடுதல் கண்காணிப்பாளர் பிரகாஷ் பாபு என்பவர் அளித்த புகாரின் பேரில் எழும்பூர் போலீசார் தீ விபத்து என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். தற்போதுதான் இந்த வழக்கு விவரங்கள் அனைத்தும் சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த தீ விபத்து ஒரு எதேச்சையாக நடந்த தீ விபத்து அல்ல, இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி. முழுவதுமாக என்னை தனது அறையிலேயே எரித்து கொலை செய்வதற்காக நடத்தப்பட்ட ஒரு தீ விபத்து, திட்டமிட்ட தீ விபத்து தான் கடந்த ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி நடந்த இந்த தீ விபத்து என ஏடிஜிபி அதிகாரியான கல்பனா நாயக் ஐபிஎஸ் அதிகாரி பரபரப்பு புகார் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தமிழக காவல்துறை இந்த வழக்கை எழும்பூர் காவல் நிலையத்தில் இருந்து சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு அது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த தீ விபத்து தொடர்பாகவும் அதில் என்னென்ன சேதமானது என்பது குறித்த விவரங்கள் பதியப்பட்ட எழும்பூர் காவல் நிலையத்தால் பதியப்பட்ட அந்த எஃப்ஐஆர் வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி அன்பரசன்.